1 கிலோமீட்டர் தூரம் தான் என்னுடைய வீடு. நான் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு பாப்பா இருக்காங்க. நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு. நான் வந்து என் பாப்பா வச்சுட்டு அவர் இப்போ தான் இறந்துட்டாரு. கோவிட் டைமில் தான் 50 இயர்ஸ் ஆகுது. அந்த டைமில் என் பாப்பாவுக்கு 3 வயசு தான் ஆகுது. அவர் இறக்கும்போது 3 வயசு ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். நான் இந்த இடத்துல வந்து நின்று இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்த அண்ணா நீங்கள் வர சொன்னேன். ஏதோ அண்ணா வந்துட்டு இருக்காரு. நானே இப்போ தான் பார்க்குறேன். அண்ணாதான் நான் இங்கே வர்றதுக்கான முதல் காரணமே என்னுடைய லைஃப் என்ன எனக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மெயினான ரீசன் அவரு. ப்ளஸ் அப்புறம் என்னோட பாப்பா வந்து 3 வயசுலேயே சொன்னா, மம்மி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அப்பா இல்லைன்னா பரவாயில்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அந்த சொல்லி ஒரு இது கேட்டதுனால நான் பல கஷ்டத்தை அனுபவிச்சேன். அது நிறைய இருக்கு. எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், தனியாக இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். என் பாப்பா வீட்டுக்கு இறந்தெல்லாம் போகலாம் நல்லா யோசித்தேன். அந்த நேரத்தில் அண்ணா வந்து சொன்னார், நீ படிமா இந்த மாதிரி கோர்ஸ். ஆனால் எனக்கு வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை, அப்படிலாம் போலீஸ் போகணும்னு ஆசை. அந்த இதில் போக முடியாததுனால நர்சிங்கில் இது சின்னதாக ஒரு பார்ட் வந்துட்டு இதை நான் சேர்த்து வைக்கிறேன், போறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு செட் ஆகாதுண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா சொன்னார், தைரியமாக போய் செய்ய, உன் காலை நீ நிற்ப, பாப்பா உன்னை பார்த்துட்டீங்கன்னா கூட நீ அவளை பார்த்துக்கிற அளவுக்கு இதுவாக இருக்கும். பின்னாடி ஃபியூச்சரை பற்றி எதுவும் நினைக்காத, அதை வந்து முடித்து நீ அதுக்குள்ளே உட்காரக்கூடாது, நீ வெளியே வரணும், உனக்காக வரணும், குழந்தைக்காக வரணும் அப்படின்ட்டு சொன்னார். சொன்னாங்க, வெளியே வந்தேன். எனக்கு கோர்ஸ் படுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக பதட்டமாகவே இருந்துச்சு. சரி நம்மளாம் போய் என்ன பண்ண போகிறோம், எல்லாமே குட்டி குட்டி பசங்க, நான் கொஞ்சம் வெளியே சுற்றி, அதனால் எனக்கு கொஞ்சம் சினிமாலாம் நடிக்கலை, என்னாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யார் எதுவும் பேசுகிறாமோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோடு வந்தேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை கலாய்க்கல, தெரியாமல் என்ன பேசினாலும் எனக்கு கலாய்ச்சிருந்தாலும் பசங்க ரிலேட்டாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த லைஃப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்கூல் டைம்லேயே எனக்கு கல்யாணம் ஆகுதுனால எனக்கு காலேஜ் லைஃப்பெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் ஏதுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. யார் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்களாம் பேசும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி எல்லாருமே இவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்களே, இவ்வளோ ஜாலியான லைஃப் நம்ம வந்த பிறகு கூட யோசிச்சேன். நான் இதை விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. நான் மெயினாக இந்த கோர்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ண வந்துச்சு. அது வந்து